வணக்கங்க. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா மரம் நிறைய காய்க்குங்க. முந்திரி பழம் பொறுக்கவே முடியாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் அக்கா எல்லாருமே முந்திரி பழமே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுலேருந்து வெளியில் வர பார்ப்போம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் பொறுக்கிறது ஒரு பெரிய வேலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் ஏன் காய்க்கல, ஏன்னா நம்மளும் இப்போ சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புகள் தெரியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பழம் நிறைய காய்ச்சா நல்லா இருக்குமே, அதுலேருந்து நமக்கு வருமானம் வருமே, அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வருதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பழங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த முந்திரி பழத்தை நாங்கள் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த அரை நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் அழுக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் எங்களால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. முந்திரி பழம் பொறுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முந்திரி பழத்தை தட்டி விடுறதாங்க ஈஸி, பொறுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொறுக்கி பொறுக்கி முதுகெல்லாம் பெண்டு கழண்டுருங்க. முந்திரி பழம் பொறுக்கும் போது தாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சருகுகள் தான் கிடக்கும். இதில் தேள், பூரம், பாம்புன்னு எல்லா விஷ ஜந்துக்களும் இருக்குங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக பொறிக்கணும். பழம் பொறுக்கிட்டு இருக்கும்போது கூட திடீர்னு பாம்பு கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு இந்த முந்திரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகி போன ஒரு விஷயங்க. இப்போ இந்த முந்திரி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடுறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரத்தில், நம்ம கோழிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரத்தில் தான் நிற்கும். கோழிகளுக்கு தேவையான புழு பூச்சிகள் எல்லாமே அதோட சருகில் கிடைச்சிருங்க. ஸோ அதனால் எங்களுடைய வாழ்வியல் ஃபுல்லாகவே, எங்களுடைய பொருளாதாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி மரத்தை சார்ந்து தாங்க இருக்கும். என்னடா இவ்வளோ பழம் இருக்குது, இதை சேல் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? சில சிட்டி பகுதியில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முந்திரி பழம் இருக்கிறதால என்ன பண்ணுவோம்னா அந்த கொட்டைகளை மட்டும் திருகி எடுத்துட்டு பழத்தை இந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. ஆடு மாடு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா காஞ்சி உரமாக தாங்க போகும் இந்த முந்திரி பழங்களை பொறுத்த வரைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த முந்திரி பழத்தை பொறுக்கிட்டு ஒரு இடத்துல முட்டா கொட்டிடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பழங்களெல்லாம் திருக ஆரம்பிப்போம். 3 நாளைக்கு ஒரு தடவை தான் முந்திரி பழம் பொறுக்கிறதுக்கே வருவோம். 3 நாளைக்கு ஒரு தடவை வரும்போது அந்த காவட்டா இருக்கிறது செங்காயி பழமா படுத்துரும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த முந்திரி பழத்திலேருந்து கொட்டைகளை திருகி வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் இந்த முறை எங்களோட கொட்டைகளை நாங்களே உடைச்சி பருப்பாவே, அதாவது மதிப்பு கூட்டி மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லா விவசாயிகளுமே ஏங்கிட்டு இருக்காங்க. தன்னோட பொருளை தானே வித்துற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு எங்களுக்கு நம்ம கம்பெனி மூலயமா கிடைச்சிருக்கு, உங்கள் மூலயமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. 10 வருஷமாக நம்ம கோழி வளர்க்குறதால கோழிகளுக்காகவே நம்ம எந்த முந்திரி மரத்துலையும் மருந்துகள் அடித்ததே கிடையாதுங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம முந்திரி பழத்தை சாப்பிடும்போது நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் தாராளமாக சாப்பிட்லாம். முசுடுகள் தான் வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதுதான் இதில் வரக்கூடிய அந்த புழு பூச்சிகளை சாப்பிட்றோம். நாங்களும் முந்திரி பழத்தை திருக்கி வீட்டுக்கு கொட்டை எடுத்துகிட்டு போகிறோங்க.